Peacemakers of Christo. மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் மரியாளின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். ஜெபிப்போமா. என் அன்பு நேசரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். சுவாமி, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, பாவிகளை ரட்சிக்க உயிர் விட்ட தெய்வமே, ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக ஓடி வருகிறோம், நிம்மதி இல்லாமல் ஓடி வருகிறோம், சந்தோஷம் இல்லாமல் ஓடி வருகிறோம், பலன் இல்லாமல் ஓடி வருகிறோம், குடும்பம் உடைந்து போய் ஓடி வருகிறோம். சுவாமி, ஆண்டவரே, மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் மரியாளின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். ஆண்டவரே, இயேசப்பா, இன்னைக்கு ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ளாய் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, தோற்று போய் வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எத்தனையோ பெண்மணிகள் சுவாமி, என் கணவன் நல்லவன் இல்ல, என் கணவன் என்ன புரிஞ்சிக்க மாட்டான், என் கணவன் என்னை ஏமாற்றுகிறவன், என் கணவன் காம வெறியாளன், என் கணவன் பண ஆசை பிடித்தவன், என் கணவன் இருமாப்பு உடையவன், என் கணவன் திமிரு பிடிச்சவன், என் கணவன் அடங்காதவன், என் கணவன் புரிந்து கொள்ளாதவன், அவன் எப்பொழுதும் என்னை ஏளனமாகவே பேசுகிறவன் என்று எத்தனையோ பெண்மணிகள் ஆண்டவரே மனம் உடைந்து போயிருக்கிறார்கள் ஐயா. ஆனால் யோசேப்பு நேர்மையாளர். ஆண்டவரே, மனைவியை துன்பப்படுத்த கூடாது என்று நினைத்தவர். ஆண்டவரே, மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தவர். ஆண்டவரே, அப்பா தெய்வமே, அந்த பிள்ளையை என்னால் யாரும் தவறாக பேசிவிடக் கூடாது என்று நினைத்தவர் யோசேப்பு. சுவாமி, ஆனா அன்னைக்கு என் கணவனை என்ன கெட்ட வார்த்தையில திட்டுவான் சுவாமி, என் கணவன் குடிச்சிட்டு வந்து என்ன அடிப்பான் சுவாமி. ஏசப்பா, என் குடும்பத்துல நிம்மதியே இல்லப்பா, நான் ஏதோ ஆண்டவரே ஏதோ ஒரு கருவி என்னை பயன்படுத்திட்டு உறவன் மாறி அவன் எப்பொழுதும் என்னிடம் பழகுகிறான். ஆண்டவரே, அப்பா, என் உள்ளத்தை புரிந்து கொள்வார் இந்த குடும்பத்துல யாரும் இல்லை. ஆண்டவரே, என் பிள்ளைங்க கூட என்ன புரிஞ்சுக்கலப்பா, என் கணவன் புரிஞ்சுக்கல. அதே போல ஆண்டவரே, என் மனைவி ஆண்டவரே என்னை ஒரு நாள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாப்பா. ஆண்டவரே, ஏதாவது திட்டுனா எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்பாட்ட போன் பண்ணி எல்லாத்தையும் பகிர்ந்துடுறா. ஆண்டவரே, ஆண்டவரே, எந்த விஷயமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறாள். ஆண்டவரே, அப்பா, என் வீட்டில ரகசியம் இல்லப்பா, என் வீட்டில நம்பிக்கை இல்ல. ஆண்டவரே, என் வீட்டில அரவணைப்பு இல்ல. ஆண்டவரே, அர்த்தம் செய்கிற தன்மை இல்லை. ஆண்டவரே, புரிந்து கொள்ளுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற, மன்னிக்கிற மனத்தன்மைகள் இல்லை. ஆண்டவரே, ஏசப்பா, என் குடும்பம் வீதிக்குள்ள சென்று கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, என் மகன் எடுத்தாலும் என் மகளை எடுத்தாலும் ஆண்டவரே, எனக்கு அவமானங்கள் இவர்கள் வழியாகவே வருகிறது ஐயா. யார் எனக்கு பெருமை சேர்ப்பார்களோ அவர்களே எனக்கு இன்று அவமானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். சுவாமி, ஆண்டவரே, என் மகனை எப்படியாவது கரை சேர்க்கலாம் நினைக்கிறேன், அவளை சேர்க்க முடியலப்பா. என் மனைவியை எப்படியாவது மாத்திரலாம் நினைக்கிறேன், அவள் என் கையை விட்டு போயிட்டா. சுவாமி, ஏசப்பா, என் குடும்பத்தை எப்படிதான் நடத்தணும்னே தெரியலையா. ஆண்டவரே, இயேசுவே, என் தெய்வமே, என் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. யோசேப்பு அந்த மகளுடைய எதிர்காலத்தை பற்றி யோசித்தார் ஐயா. ஐயோ, இது எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியல, ஆனா அந்த பிள்ளை வாழ்க்கை சிதறி போக கூடாது என்று அதே போல ஆண்டவரே, இன்று அடுத்தவர்கள் வாழ்க்கைகள் சிதறி போக கூடாது என்று, என் மகன் வாழ்க்கை, என் மக வாழ்க்கை சிதறி போக கூடாது என்று எத்தனையோ தந்தைகள் தியாகம் செய்கிறார்கள், எத்தனையோ தாய்மார்கள் மறைத்து மறைத்து வாழ்கிறார்கள். ஆண்டவரே, அப்பா, வெளியில் சொன்னால் அவமானம் அல்லவா, அதனால என் பிள்ளைய நான் தானே காப்பாற்றணும் என்று பிள்ளைகளை காப்பாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். சுவாமி, இயேசு ராஜாவே, இது என் உள்ளத்துக்குள்ளாய் பயங்கர வேதனையை கொடுக்குது ஐயா. தெய்வமே, இந்த அவமானங்கள் எங்களை கொன்று விடுமோ,
இந்த பாவ காரியங்கள் எங்களை கொன்றுவிடுமோ என்று பயப்படுகிறோம் சுவாமி. எங்கள் மீது கருணை கொள்ளுங்க ஆண்டவரே. யோசேப்பு எப்படி மரியாள் மீது அன்பு கொண்டு அவள் மனதை புண்படுத்த கூடாது என்று நினைத்தாலோ அதே போல ஆண்டவரே, அவமானங்களிலும் துக்கங்களிலும் கஷ்டங்களிலும் என் மனைவிய என் மரியாள நான் காப்பாற்றணும் என்று நினைத்தாரோ அதே போல ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை தன் சொந்த சொத்தாக காக்கணும் ஆண்டவரே. புரிந்து கொள்ளணும் ஐயா, அவர்களை காப்பாற்றணும் ஆண்டவரே. இயேசுவே, யோசேப்பை போல இந்த கணவன்மார்களை மாற்றுங்க ஆண்டவரே. யோசேப்பு எப்படி அன்பு கூர்ந்து தன் மனைவியை காப்பாற்றி கொண்டாரோ, அவருடைய எதிர்காலத்தை நினைத்து அவர் யோசித்தாலோ அதே போல ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அப்பா அந்த பிள்ளைகளை காக்கக்கூடிய கிருபையையும் கொடுங்க ஆண்டவரே. கணவன் எந்த கணவனும் மனைவியை அவமானப்படுத்த கூடாது ஆண்டவரே, இழிவாக பேசக்கூடாது ஆண்டவரே. அன்பு செய்யணும் அப்பா, அவள் மனதை புரிந்து கொள்ளணும், அவளை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நீர் கொடுப்பீர் என்று முழுமனதோடு ஜெபித்து ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை வைக்கிற தேவன் ஆண்டவரே, இந்த சிலுவையை இந்த பிள்ளைகள் மீது எடுத்து போடுவீர் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கருணை ஆராதனையிலும் இந்த ஜெப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜெபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம், தயங்காமல் அனுப்பலாம். காசு இல்ல சாமி, கடன்ல இருக்கிறோம், தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க, உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல, விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 77 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைங்க, வேண்டுதல் வைங்க. 5 பூசை 7 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இல்ல 10 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 12 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார். அது ஒன்று. 2வது தெய்வ பிள்ளைகளே, நாங்க உங்கள்கிட்ட காசோ பணமோ கேட்கல. 2 மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன், நெட்டு ஆன், லைட்டு ஆன், எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்கள், ஃபேஸ்புக்ல பகிருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வளர்ந்தால்தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அதனால் தெய்வ பிள்ளைகளே, இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளே. ஒரே ஒண்ணு என்னன்னா, உங்க அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும், பழைய ட்ரெஸ் இருக்கும், பயன்படுத்திய ட்ரெஸ், ட்ரௌசர், டிஷர்ட் அப்படின்னு இருக்கும். அதை தயவு செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, பார்சல்ல போட்டு விடுங்க. ஒரு 100 ரூபா ஆகும், இல்லை 200 ரூபா ஆகும் பார்சல். அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா உங்க வீதியில நிறைய பேர்
பணக்காரர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க, அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அதை தயவுசெய்து செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம், பேனா, பென்சில், ஒரு பேனா இருந்தா கூட, ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். தெய்வ பிள்ளைகளே, அதை அனுப்பி வைக்கும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக உங்களுக்கு ஏதாவது தேவன் ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தால், ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால், நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்பு கிடையாது, கரண்ட் கிடையாது, அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டு ஒரு 2-3 சோலார் லைட் நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும். தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை, ஆஸ்மாவை, மூச்சு வாங்கல, இழப்பு வாங்கல், ஃபீவரை, தலைவலிய, பல்லு வலிய, கை கால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது. பிபி சுகருக்கு உதவுது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக இந்த இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது உன்னத ஜெப புத்தகம். 120 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புஸ்தகம். அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு, அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் அடங்கிய புத்தகம். சாத்தான்களை கட்டுகிற புத்தகம், நோய்களை தீர்க்கிற புத்தகம், செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது. இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.